காந்திக்கு கருப்பு கொடியா? அதுவும் நம்ம இந்திய மக்கள் நம்ம மகாத்மா காந்திக்கு கருப்பு கொடி காமிச்சிருக்காங்க. ஆமாம், 1931 கராச்சியில் காங்கிரஸ் மாநாடு மார்ச் 26லேருந்து 31 வரை மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு வந்த காந்திக்கு மக்கள் எல்லாருமே கருப்பு கொடி காமிச்சிருக்காங்க. இது இந்திய வரலாறுல ரேரஸ்ட் ஆஃப் ரேர், சரியா, ரொம்ப 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 அபூர்வமாக நடக்கிற விஷயம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்ச் 23 நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்ச் 23 1931 பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு 3 பேரையும் லாகூரில் சிறையில் தூக்கில் போட்டாங்கல்ல. மக்கள் எல்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த பகத்சிங்கோட தூக்கு காந்தி நினச்சிருந்தா தடுத்திருக்க முடியும். காந்தி தடுக்கலை. அதுவும் அந்த சமயத்தில் மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சுல. அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் இந்த மூவரோட தூக்கு குறித்து எந்த விதமான கருத்துமே, எந்த விதமான நல்லது கெட்டது எதுவுமே இவங்க பேசலை. அப்போ என்ன நினச்சாங்க அப்படின்னா, மக்கள் காந்தி நினச்சிருந்தா, காங்கிரஸ் நினச்சிருந்தா அதை தடுத்திருக்க முடியும். ஆனால் அவங்க வம்புக்கும் அதை தடுக்கலை அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, காந்திங்கிற தனி மனுஷன் நினச்சிருந்தா மேபி அதை தடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் வரலாற்று உண்மைப்படி பார்த்தீங்கன்னா தடுக்க முடியுமா நமக்கு தெரியலை. இல்லை இர்வினால் தடுக்க முடியுமா அப்படின்னா, இர்வினாலையும் கண்டிப்பாக தடுத்திருக்க முடியாது. ஏன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரொம்ப தீவிரமாக இவங்க மார்க்சிய சிந்தனை உள்ளவங்க, இவங்க அரசுக்கு எதிராக போர் தொடுத்தாங்க. அதனால் நம்ம அவங்க தூக்கில் போடணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. காந்தியும் எந்த முயற்சியும் பண்ணலை. முயற்சி பண்ணியிருந்தாலும் நடந்திருக்குமான்னு நமக்கு தெரியலை. ஓகேவா?